சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். கார்ல ஏறின உடனேவே எங்களால் ஆவலை அடக்க முடியல. இந்த பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். ஃபட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லஞ்சுக்கு அப்படியே ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் நிறுத்தியிருக்கோம். இந்த ரெஸ்ட் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பூத்து வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏதோ மோட்டல் 66, அது கேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப். இது கெவின்ஸ் மார்க்கெட்டா. அப்படி நாங்கள் அந்த கெவின்ஸ் மார்க்கெட்டில் தான் இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சாப்பிட வேண்டியதான், சாப்பிட்டு திருப்பி கிளம்பணும். ஆர்வி அங்கே நிற்கிது. இப்போ வண்டியை வந்து ரெஸ்ட் ஏரியாவில் நிறுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பேக்கில் தெரியுது பாருங்க, நிற்கிது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றலான்னு வந்தோம். இவர் அடுத்து எங்கே போகலாம், எங்கே ஸ்டாப் பண்ணலாம் ஆர்வின்ட்டு மேப்பில் பார்த்துட்ருக்காரு. இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம், இது வந்து காலிஃப்ளவர் ரைஸ் இருக்குது, தயிர் இருக்குது, கொஞ்சம் பழத்துக்கு செரி வச்சுருக்கோம். சிம்பிளான சாப்பாடு தான். மார்னிங்கே எழுந்திரிச்சு ரைஸ் வச்சுட்டேன் குக்கரில். ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ மணி இங்கே வந்து மணி என்னப்பா ஆகுது, 2 o'clock ஆகுது. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து எப்படி இன்னும் எவ்வளோ நேரம் போக முடியுமோ போயிட்டு அடுத்த ஸ்டாப் போட வேண்டியதான். ரூட் 66ல் மார்ச்ஃபீல்டுன்ற ஒரு சின்ன ஊர், அதுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஹபிள் டெலஸ்கோப் இருக்குது. ஹபிள் டெலஸ்கோப்புன்றது வானத்திலேருந்து பார்க்குறது. ஆக்சுவலி எப்படின்னா வானத்துக்குள்ளே போயிடுச்சு. அது அங்கேருந்து என்னென்ன இருக்குது மேலே நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு. ஸோ அது மூலமாக தான் இப்போ நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மேலே எடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஆமாம், அந்த ஹபுள் பிறந்த ஊர் வந்து இந்த மார்ஷ்ஃபீல்டுன்ற ஊர். ஆமாம், இந்த அவர் ஞாபகார்த்தமாக இங்கே ஒரு ரெப்ளிகா வச்சுருக்காங்க. அதை பார்க்க தான் வந்தோம். ஆமாம், அந்த ரெப்ளிகா இங்கே இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் அனுப்பி விட்ருக்காங்க மேலே. அது ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கா இருக்கும். எட்வின் ஹபுல்ன்றவர் வந்து 1889லேருந்து 1853 வரைக்கும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. இந்த ஊருக்காரர் அவர் இருந்தவர். அவர் தான் வந்து கேலக்ஸி வந்து நிறையா இருக்குது, மில்கி வே மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது, யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதும் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ 1990 இந்த டெலஸ்கோப் வந்து லான்ச் பண்ணது. அது வந்து இன்றைக்கி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கு கேலக்ஸியில் இதுலேயும். ஸோ ஹபுளோட ஞாபகமாக ஹபுள் டெலஸ்கோப்னு வச்சுருக்காங்க. அதை தான் இங்கே பார்க்குறோம். இது நம்ம நேரம் போயெலாம் ஹபுள் டெலஸ்கோப்பை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது எங்கேயோ பறந்துக்கிட்டு மேலே பறந்து எடுத்துக்கிட்டு இருக்கு ஃபோட்டோலாம். பட் ஸ்டில் நைஸ் டு சி. ஒரு ரெப்ளிகாவை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே ஒரு வார் மெமோரியல் வேறு வச்சுருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் ஒரு பீரங்கியும் இருக்குது. வார் மெமோரியல். என்னப்பா தேடுறேன்? இது வந்து ரூட் 66ஓட மதர் ரோடாம். இங்கே தான் வந்து ரூட் 66 பிறந்ததுன்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை என்னன்னு இவர்கிட்ட கேட்போம். அது வந்து 1920s வந்து பேவ்டு ரோடே கலிஃபோர்னியாவுக்கு இல்லைன்றதுனால இந்த ஊரோட மேயர் வந்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி இங்கே பேவ்டு ரோடே இல்லை, ஒரு ரோடு வந்து எங்களுக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு இந்த ஊர் மேயர். அதுதான் வந்து அந்த ஐடியா அப்படியே பெருசாக டெவலப் ஆகி சிகாகோ டு LA வந்து ஒரு ஃபுல் ரோடு போட்டிருந்துருக்காங்க. அதுதான் ரூட் 66. 1920s அந்த இது அவர் தந்தி அடித்தது 1926க்குள்ளே அது பெரிய பிளானாக மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து மதர் ரோடுன்னு சொல்கிறாங்க. ரூட் 66 இஸ் கால்ட் மதர் ரோடு. அதில் தான். ஸோ இந்த ஊர் தான் பர்த் பிளேஸ் ஆஃப் ரூட் 66ன்னு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க போர்டெல்லாம். ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்க போகுது போல். ரூட் 66
பர்த் ஆஃப் ரூட் 66 ஃபெஸ்டிவல் ஏதோ டைமில் நடக்க போகுது, அது எப்போன்னு தெரில. ரூட் 66ஓட விசிட்டர் சென்டர் இங்கே இருக்குது. ஸோ அதை பார்க்கலான்னு இறங்கி வந்திருக்கோம். பழைய காலத்து கேஸ் பம்ப் பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி டெலிஃபோன், இது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த டெலிஃபோன் எங்கள் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லிட்டில் பிட் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே பின் பண்ணுங்க. நாங்கள் இங்கே பார்த்தா டேலஸில் பேர் வந்திருக்காங்க. Lot of people from Dallas. Yes, there is. Are you guys from Dallas? Yeah. Okay, yeah. Yeah, quite a few Yeah. from So that we area. drove from Dallas to Kentucky, where my son is living. So Oh, we visited nice. him, then drove to St. Louis, and we are planning to go all the way down here. My daughter is in LA, so Oh, nice. we are going to go all the way to. She is in Santa Monica. Oh, okay, nice. Yeah. So உள்ள ஒரு லேடி இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. அடுத்து எங்கெங்கே போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து ஒரு புக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஏகப்பட்டதை கொடுத்து விட்ருக்காங்க. அடுத்து அதை பார்த்து எங்கெங்கே போகலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பழைய கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை இறங்கி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தோன்னா மூடி இருக்குது. ஆக்சுவலாக உள்ள கேட், ஆமாம், லாக் போட்டு மூடி இருக்குது. ஸோ உள்ளே போக முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா பழைய ஜிஎம்மோட ட்ரக்கு, கரசின்குரிய ட்ரக்கு, பழைய ஏதோ பழைய வண்டிகள், அம்பாசிடர் ஃபியட். இங்கே அது இந்தியாவா? ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கு. மற்ற கார்களும் இருக்குது. பழைய கேஸ் ஸ்டேஷன் அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் அந்த மேலே பார்த்தோன்னா அந்த பம்பு எல்லாம் இருக்குது. அப்படி கேரிஸ் கராஜா, சின்க்ளேர் அப்படின்னு ஏதோ இருக்குது. சின்க்ளேர் 1934 இந்த கேஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு. அது அப்படி ரெகுலர் வந்து 15 சென்ட்டான் ஒரு கேலனு. அதாவது 4 லிட்ரு வந்து 15 சென்ட்டு இருந்திருக்கு. நைஸ். அப்படியே இதை வந்து சும்மா அட்ராக்ஷன் மாதிரி ரோட் சைடு அட்ராக்ஷனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ கேஸ் எதுவுமே இன்னும் இப்போ எதுவும் ஒர்க் பண்ணல. சும்மா அதை அப்படியே ரெஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரீன் என்ன, ரெட் என்ன, ரெண்டுக்கு என்ன தெரில. கண்டைன்ஸ் லெட்டுன்னு போட்டிருக்கு. அது ஏதோ ஒன்று தெரில. ஒன்று என்னவோ ரெண்டுமே. ஆனால் ஹெச்சி எத்தனைல் கேசோலின், இன்னொன்று ஏதோ ஹெச்சி கேஸ்லின் போட்டிருக்கு. சின்னதாக ஸ்டோர் இருந்திருக்கு, இப்போல்லாம் பெரிய ஸ்டோர் இருக்குது. ஆமாம், அது அப்படியே இருக்கு. அப்படியே இங்கே சின்னதாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு ரோட்டில் ஆளே இல்லாத ரோடாக இருக்குது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக இதுக்கு பேரலாக தான் இது இருக்குது, ஹைவேஸ் இருக்குது. ஸோ 44 இருக்குது. இந்த சைடு ரோடு வந்து கம்ப்ளீட் டெட்டாக இருக்குது. ரோட்டில் வந்து பெருசாக எழுதியிருக்கு பாருங்க, ரூட் 66 அப்படின்னு. ஓகே, கண்டினியூ பண்ணுறோம். வண்டியை ஓட்டிக்கிட்டே வந்தோம். ஜாஸ்பர் கவுண்டின்னு சொல்லி ஒரு ஊரில் வந்து அப்படி வந்தோம். பார்த்தா ஒரு சிட்டி ஸ்கொயர், அழகாக சென்டரில் வந்து ஒரு கோர்ட் ஹவுஸ், பழைய பில்டிங், ஏதோ ஒரு பில்டிங். சிட்டி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா சுற்றி கடையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படி சும்மா அடி நிறுத்தி பார்த்தோம். அதனால் அப்படி கண்டினியூ பண்ணி இன்னொரு 1 hour ஓட்டிகிட்டு அப்படி போய் இன்றைக்கி நைட்டுக்கு நிறுத்திடுவோன்னு பார்க்குறோம். ஓகேயா? ஓகே. சிட்டி ஸ்கொயரை தாண்டி வந்தோம். இங்கே ஜாஸ்பர் கவுண்டியில் பார்த்தா ஒரே வீடுகள் அழகழகாக இருக்குது. எல்லாமே ஹிஸ்டாரிக் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பாருங்கள், நல்ல பெரிய வீடு. மேல் மாடிக்கு தூண் வச்சுருக்காங்க. வந்து ஆர்வியை பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சேலட் மாதிரி பண்ணிடலாம் பார்த்தேன். ஸோ குக்கும்பர், தக்காளி, இது கொஞ்சம் கொய்யாப்பழத்தை அறுத்தேன்.
அப்புறம் வெங்காயம். ஐயோ சாலட்ல கொய்யாப்பழம். ஆமாம், இது வந்து மொச்சப்பயிறு. இதெல்லாம் போட்டு மிளகு லெமனையும் புழிஞ்சி ஒரு சாலட் மாதிரி பண்ணிடலான் இருக்கேன். இன்னைக்கு இதான் நைட் டின்னர். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன கொல்றாங்களே. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் ஜோக். கூட ரெடி பண்ணி முடிச்சிட்டேனுங்க. நல்லா இருக்கா? பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீன், ரெட், ஒயிட், எல்லோ அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னப்பா ஃபுட் எப்படி இருக்குது? கொய்யாப்பழம் மட்டும் கொஞ்சம் சொதப்பட ரொம்ப கடுக்கு முடுக்குங்குதோ? ஆமாம், கடுக்கு இருக்கு. கொய்யாப்பழம் தவிர மற்ற எல்லாம் நல்லா இருக்கு.